உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பாந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலிய வாசிப்பு திட்டத்தினுடைய 208ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தில் 37ஆம் அதிகாரமும் 38ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். கூடவே பாரூக்கு இன்றோடு நம்ம முடிக்க போகிறோம். கடைசி 2 அதிகாரங்கள் 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் இன்றைக்கி வாசிப்போம். 3ஆம் வாசகமாக நீதிமொழிகளில் 11ஆம் அதிகாரம் தொடர்ந்து 25ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அந்த 4 வசனங்களை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அன்பந்தர்களே, பாரூக் முடித்ததுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம எசேக்கியேல் புத்தகத்தை ஆரம்பிக்க போகிறோம். அது கொஞ்சம் நீண்ட புத்தகம்தான். ஸோ எசேக்கியேல் போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம எசேயா புத்தகம் 66 முடித்ததுக்கப்புறம் எரேமியா ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எசேக்கியேல் முடித்ததுக்கப்புறம் தானியேல். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் ப்ராஃபெட்ஸ், பெரிய இறைவாக்கினர்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு 257 நாட்கள் இந்த நாடு கடத்தலினுடைய இந்த காலத்துக்குள்ளே எல்லா பெரிய இறைவாக்கினர்களும் கிட்டத்தட்ட எல்லா சிறிய இறைவாக்கினர்களும் முடிச்சிடும். ஒரு சில பேர் மட்டும்தான் மீதி வச்சுருப்போம். நம்ம மெஜாரிட்டியை நம்ம முடிச்சிடும். பெரிய இறைவாக்கினர்கள் எல்லாமே முடிச்சிடுவோம். சரி, இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தினுடைய முதல் பகுதியினுடைய கடைசி நெருங்கிட்டு இருக்கோம். எசேயா புத்தகம் நமக்கு நன்றாக தெரியும். மொத்தம் 66 அதிகாரங்கள் இருக்குது. அதை நம்ம 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பிரிவு, அது அசிரியாவினுடைய ஃபோக்கஸ். அசிரியா நாடு வடக்கு ஃபுல்லாக கைப்பற்றியாச்சு. வடக்கு இஸ்ரேல் ஃபுல்லாக, யூதாவுக்கும் கீழே தெற்கில் எல்லா இடமும் கைப்பற்றி வெறும் எருசலேம் தலைநகரம் மட்டும் இருக்குது. அதோட அசிரியாவை ஆண்டவர் விரட்டி அடித்து விடுவார். அதுக்கப்புறம் 40ஆம் அதிகாரம்லேருந்து 66ஆம் அதிகாரம் பாபிலோனியர்கள் நாடு கடத்துவாங்க யூதாவை. நம்ம அதெல்லாம் ஏற்கனவே வாசிச்சிட்டோம் அரசர்கள் புத்தகத்துலேயும் 2 குறிப்பேட்லேயும். ஸோ மேலே வடக்க பிடிச்சது அசிரியா, கீழே தெற்கு பிடிச்சது பாபிலோன். அப்போ இந்த பாபிலோன் பக்கம் இப்போ இந்த நாடு கடத்தல் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ், அதை பற்றி நம்மளுடைய கவனத்தை திருப்ப போகிறது தான் 2வது பகுதி. ஸோ இன்றைக்கி நம்ம 37, 38 ஏற்கனவே பார்த்துட்டோம். அசிரியாவினுடைய அந்த மன்னனுடைய அந்த பணியாளன் இவங்களை ரொம்ப கேவலமாக இழிவாக பேசி இஸ்ரேலின் ஆண்டவராகிய நம்ம கடவுளையும் அவர் கேவலமாக பேசிட்டார். அப்போ இன்றைக்கி எசேக்கியா மன்னன் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு போய் ஆண்டவர் திருமுன் சாக்கோடை அணிந்து தனியை தாழ்த்தி ஜெபிக்க போகிறார். எசேயா இறைவாக்கினர்கிட்ட என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்பார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ரொம்ப அழகாக அவர் எப்படி ஆண்டவர் எசேக்கியா அரசனை காப்பாற்ற போகிறார், எருசலேம் எப்படி காப்பாற்றுறாருன்னு ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். அது திரும்ப ரிப்பீட் ஆகும். 38ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 38ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா மன்னனுக்கு நமக்கு தெரியும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். திரும்பவும் எசேயா இறைவாக்கினர் அவருக்கு நீ சாக போகிறேன்னு சொல்லும்போது அவர் திரும்ப மனம் அழுந்து ஜெபிப்பார். அவருடைய ஆயுள் காலத்தை 15 வருஷம் நீட்டி கொடுப்பார். ஸோ அதை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். நாளைக்கு 39ஆம் அதிகாரத்தில் பாபிலோனியர்கள் சும்மா அந்த தூதரர்கள் பார்வையிட வருவாங்க. அப்போ இவர் எல்லாம் இவருடைய பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் காட்டுவார். அதுவே பாபிலோனியர்கள் பின்னாடி இது எல்லாத்தையும் சூறையாடிட்டு போகிறதுக்கான ஒரு திறவுகோலாக அமையும். ஸோ அது அதோட பாபிலோன் பிடிக்க போகுது அப்படின்னு எசேயா இறைவாக்கினர் திரும்பவும் சொல்லுவார். ஸோ எசேயா இறைவாக்கினர் 3 முறை முக்கியமான இறைவாக்குகளை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அசிரியா அவங்கள எதுவும் பண்ண மாட்டார், ஆண்டவர் விடுவிப்பார். அந்த இறைவாக்கு. 2வது எசேக்கியா மன்னனுடைய உயிரை ஆண்டவர் நீட்டிச்சு கொடுப்பாரு. 3வது பாபிலோன் உங்களை நாடு கடத்திட்டு போகும். அப்படின்ற இந்த 3 முக்கியமான இறைவாக்குகளை எசேக்கியாவினுடைய காலத்தில் எசேயா இறைவாக்கினர் கொடுக்குறார். ஸோ இந்த நரேட்டிவ், இந்த விஷயங்களை கூறி இந்த முதல் பாதி பகுதி எசேயா புத்தகத்தை நம்ம நாளையோட நிறைவு செய்வோம். 2வது பகுதி அதுக்கப்புறம் துவங்கும் 40ஆவது அதிகாரத்துலேருந்து. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி எசேயா புத்தகத்தில் பார்க்க போகிறோம். சரி, பாரூக் புத்தகம் இன்றைக்கி நம்ம 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 இறைவாக்குகளை உரைக்க போகிறார் பாரூக் புத்தகத்தில். வீறுகொள் என் பிள்ளைகளே, ஆண்டவரிடம் உன் கூக்குரலை எழுப்பு. இதை சொல்லி 4 இறைவாக்குகள் வரும். 3 நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இன்றைக்கி
4வது இறைவாக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது 4ஆம் அதிகாரம் பாரூக் 5ஆம் வசனமிலிருந்து 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் இது தொடரும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வெறும் எல்லா இடத்துலேருந்தும் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் ஆண்டவர் திரும்பவும் எருசலேம் என்ற தாய்க்கு ஒன்றாக அவங்க கீழே கூட்டி சேர்ப்பார் அப்படின்ற அந்த ஒரு அழகான ஒரு எதிர்நோக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். கடைசி 6ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது லெட்டர் ஆஃப் ஜெர்மாயா அப்படின்வாங்க, எரேமியாவினுடைய கடிதம். ஸோ அவர் நாடு கடத்தப்பட்டு அங்கே அகதிகளாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு, பாபிலோனில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எரேமியா எழுதக்கூடிய கடிதம் இதை நம்ம எரேமியா புத்தகத்துலேயும் வாசிப்போம். 29ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம்லேருந்து 23 வசனம் வரைக்கும் இதையே வாசிப்போம். ஸோ அதோடைய தொடர்புள்ள ஒரு கடிதம் தான் இது. ஸோ இதை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க இந்த 6ஆம் அதிகாரத்தை, பாரூக் 6. முதல் பிரிவு பாபிலோனுக்கு போயிட்டீங்க, முதல்ல அங்கே செட்டில் ஆகுங்க, ரொம்ப வருஷம் அங்கே இருக்க போகிறீங்க. இது முதல் பிரிவு. 2வது பிரிவில் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி எகிப்தில் இவங்க பார்த்தாங்களோ அதே போல். இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அங்கே பார்ப்பீங்க, அதுக்குள்ளே விழுந்துடாதீங்க. அதுங்களே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, பாதுகாத்துக்க முடியாது. அதுங்களுக்கு கண்ணும் தெரியாது, அதெல்லாம் நவர முடியாது. அதுங்களால் சுத்தம் கூட பண்ணிக்க முடியாது, எதுவுமே இல்லை. அதுங்களால் பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அதுங்க வெறும் சிலைகள். அதனால் அந்த சிலை வழிபாடுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் 2வது பிரிவு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் அன்பர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலியவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம வழக்கம் போல் ஜெபிச்சு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சூதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 37. எசேக்கியா அரசர் அதை கேட்டவுடன் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு சாக்கு உடையால் தம்மை மூடிக்கொண்டு ஆண்டவரின் இல்லம் சென்றார். அவர் அரண்மனை மேற்பார்வையாளர் எலியாக்கிமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களுள் முதியோரையும் சாக்கு உடை போர்த்தியவர்களாய் ஆமோத்சின் மகன் எசாயா இறைவாக்கினரிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறியது இதுவே: இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. தன் தலைவனாகிய அசீரிய மன்னனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே உயிராற்றல் நிறை கடவுளை இழித்துரைத்த சொற்களை ஒருவேளை உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருக்கக்கூடும். உம் கடவுளாகிய ஆண்டவர் அச்சொற்களை முன்னிட்டு அவர்களை கண்டித்தாலும் கண்டிப்பார். ஆதலால் இன்னும் உயிரோடிருக்கும் எஞ்சியோருக்காக உம் மன்றாட்டை எழுப்பியருளும் என்றார்கள். இவ்வாறு எசேக்கியா அரசனின் அலுவலர் எசாயாவிடம் வந்து கூறியபோது அவர் அவர்களிடம் கூறியது: நீங்கள் உங்கள் தலைவரிடம் சொல்ல வேண்டியது இதுவே: அசீரிய அரசனின் ஆள்கள் என்னை இழித்துரைத்த சொற்களை கேட்டு நீ அஞ்சாதே. இதோ நான் ஓர் ஆவியை அவனிடம் அனுப்பி
அவன் வதந்தி ஒன்றை கேட்குமாறு செய்வேன். அவனும் தன் நாட்டிற்கு திரும்பிச் செல்வான். அவன் நாட்டிலேயே அவனை வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். இதற்கிடையில் அசீரிய மன்னன் லாகீசு நகரை விட்டு புறப்பட்டு லிப்னாவுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்ததை ரப்சாக்கே கேள்விப்பட்டான். எனவே அவனும் அங்கே சென்று அசீரிய மன்னனை கண்டான். எத்தியோப்பியா மன்னன் திர்காக்கா உனக்கு எதிராய் போர் தொடுக்க புறப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அசீரிய மன்னன் கேள்விப்பட்டு எசேக்கியாவிடம் தூதரை அனுப்பி, யூதா அரசர் எசேக்கியாவிற்கு அறிவித்தது, நீ நம்பிக்கை வைத்துள்ள உன் கடவுள் எருசலேம் அசீரிய மன்னன் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற விடாதே. அசீரிய மன்னர்கள் தாங்கள் முற்றிலும் அழிக்க விரும்பும் நாடுகளுக்கு செய்த அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். நீ மட்டும் தப்பித்துக் கொள்ள முடியுமா? என் மூதாதையர் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ரட்சேபு மக்களையும் தெலாசாரில் உள்ள ஏதேன் மக்களையும் அந்நாட்டு தெய்வங்களால் காப்பாற்ற முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாதின் மன்னன் எங்கே? செபர்வையும் ஏனா, இவ்வா ஆகியவற்றின் மன்னர்கள் எங்கே? எசேக்கியா தூதரிடமிருந்து மடலை வாங்கி படித்தார். அவர் ஆண்டவரின் இல்லம் சென்று ஆண்டவர் திருமுன் அதை விரித்து வைத்தார். எசேக்கியா ஆண்டவரிடம் மன்றாடினார். இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரே, கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே, உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள். விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கியவர் நீரே. ஆண்டவரே, செவிசாய்த்து கேளும். ஆண்டவரே, கண் திறந்து பாரும். கடவுளை இழித்துரைக்குமாறு சனகெரிபு சொல்லி அனுப்பிய சொற்கள் அனைத்தையும் கேளும். ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் அனைத்து நாடுகளையும் அவற்றின் நிலங்களையும் பாழடையச் செய்தது உண்மையே. அவற்றின் தெய்வங்களை நெருப்புக்குள் எரிந்ததும் உண்மையே. ஏனெனில் அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் கைவினை பொருள்களே, மரமும் கல்லுமே. எனவேதான் அவற்றை அவர்கள் அழித்தொழித்தனர். ஆகவே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு எங்களை அசீரியன் கையினின்று விடுவித்தருளும். அப்போது ஆமோத்சின் மகன் எசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லிய வாக்கு இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள். மகள் எருசலேம் உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இடித்துரைத்தாய்? யாருக்கு எதிராய் நீ உன் குரலை உயர்த்தினாய்? யாரை செருக்குடன் நீ உற்று பார்த்தாய்? இஸ்ராயேலின் தூயவருக்கு எதிராக அன்றோ? நீ உன் பணியாளர்களை கொண்டு என் தலைவரை பழித்துரைத்து, என் பெரும் தேர்ப்படையுடன் நான் மலையுச்சிகளுக்கும் லெபனோனின் மலைச்சரிவுகளுக்கும் ஏறினேன். வானளாவிய அதன் கேதுரு மரங்களையும் மிகச்சிறந்த தேவதாரு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினேன். கடை எல்லையில் உள்ள அதன் உச்சிக்கும் அடர்த்தியான அதன் காட்டு பகுதிக்கும் வந்தேன். நான் கிணறு வெட்டி அதன் நீரை பருகினேன். என் காலடியால் எகிப்தின் நீரோடைகள் அனைத்தையும் வற்றி போகச் செய்தேன் என்று சொன்னாய். நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? முற்காலம் தொட்டு திட்டமிட்டதை இன்று நான் செயல்படுத்துகிறேன். அதனால்தான் அரண்சூழ் நகர்களை நீ பாழடைந்த மண்மேடுகளாகச் செய்தாய். அவற்றில் வாழ் மக்கள் ஆற்றல் குன்றி நடுநடுங்கி நாணி குறுகினர். வளருமுன் அனல் காற்றால் கருகிவிடும் வயல்வெளி செடி போன்றும் அருகம்புல் போன்றும் கூரை மேல் வளர் புல் போன்றும் அவர்கள் ஆயினர். நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கெதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிவேன். எனக்கெதிராய் நீ கொந்தளித்ததும் செருக்குடன் நீ பேசியதும் என் செவிகளுக்கு எட்டியது. எனவே உன் மூக்கில் என் வளையத்தையும் உன் வாயில் என் கடிவாளத்தையும் மாட்டுவேன். நீ வந்த வழியே உன்னை திருப்பி விடுவேன். இதுவே உனக்கு அடையாளம்.
தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும், அதிலிருந்து வளர்வதை 2ஆம் ஆண்டும் உண்பாய். 3ஆம் ஆண்டோ விதைத்து அறுவடை செய்வாய். திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய். யூதா வீட்டாருள் தப்பி பிழைத்த எஞ்சியோர் ஆழ வேர்விட்டு மேலே கனி தருவர். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்தும் தப்பித்தோர் சீயோன் மலையினின்றும் புறப்பட்டு வருவர். படைகளின் ஆண்டவரது பேரார்வமே இதை செய்து முடிக்கும். ஆதலால் அசீரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே: அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான், ஓர் அம்பும் எய்ய மாட்டான். அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான், அதை முற்றுகையிடவும் மாட்டான். வந்த வழியே அவன் திரும்பிச் செல்வான். இந்நகருக்குள் அவன் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீது பொருட்டும் என் நகரை காத்தருள்வேன், விடுவிப்பேன். ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாசறையிலிருந்து 1,85,000 பேரை சாகடித்தார். மறுநாள் காலையில் ஏனையோர் விழித்தெழுந்தனர். இதோ எங்கும் பிணங்களை கண்டனர். உடனே அசீரிய மன்னன் சன்னகரிபு அங்கிருந்து திரும்பி நினிவே சென்று தங்கியிருந்தான். ஒரு நாள் அவன் நிஸ்ரோக்கு என்னும் தன் தெய்வத்தின் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அதிரமெலக்கு, சரேட்சர் என்ற அவன் புதல்வர்கள் வாழ்முனையில் அவனை கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடினர். அவனுக்கு பின் ஏசர்கத்தோன் என்ற அவன் மகன் ஆட்சி செய்தான். எசாயா ஆகமம் அதிகாரம் 38. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது: உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம்: இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. யூதா அரசர் எசேக்கியா நோயுற்று நோயினின்று குணமடைந்த பின் தீட்டிய எழுத்தோவியம். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தரிக்கிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவரின் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும். நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன்?
ஏனெனில் அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமற் போயிற்று. என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே, வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடிடுவோம். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். பாரூக்கு ஆகமம் அதிகாரம் 5. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றுமுள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயேலை அழைத்து வருவார். பாரூக்கு ஆகமம் அதிகாரம் 6. பாபிலோனுக்கு அந்நாட்டு மன்னரால் நாடு கடத்தப்படவிருந்த இஸ்ராயேலருக்கு அறிவிக்குமாறு எரேமியா தமக்கு கடவுள் கட்டளையிட்டிருந்த செய்தியை எழுதி அனுப்பிய மடலின் நகல். கடவுள் முன்னிலையில் நீங்கள் செய்துள்ள பாவங்களை முன்னிட்டு பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேசர் உங்களை நாடு கடத்தவிருக்கிறார். நீங்கள் பாபிலோனை அடைந்த பின் பல ஆண்டுகள் நெடுங்காலம், அதாவது 7 தலைமுறைக்கு அங்கு தங்கியிருப்பீர்கள். அதன்பின் நான் உங்களை அங்கிருந்து அமைதியுடன் அழைத்து வருவேன். பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட தெய்வச் சிலைகளை மனிதர் பாபிலோனில் தோளில் சுமந்து செல்ல காண்பீர்கள். அவை வேற்றினத்தாரிடையே அச்சத்தை தோற்றுவிக்கின்றன. எனவே அவற்றுக்கு முன்னும் பின்னும் மக்கள் திரளாகச் சென்று அவற்றை வழிபடுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது எச்சரிக்கையாயிருங்கள். வேற்றினத்தார் போல மாறிவிடாதீர்கள். அவற்றை கண்டு அஞ்சாதீர்கள். மாறாக, ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வழிபட வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள்.
ஏனெனில் என் தூதர் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்கள் வாழ்வை பாதுகாப்பார். அச்சிலைகளின் நாக்குகள் கைவினைஞரால் தேய்த்து பளபளப்பாக்கப்பட்டவை. அவை பொன் வெள்ளியால் வேயப்பட்டவை. ஆனால் அவை பொய்யானவை, பேச முடியாதவை. அணிகலங்களை விரும்பும் இளம் பெண்ணுக்கு செய்வது போன்று மனிதர் பொன்னை எடுத்து தங்கள் தெய்வங்களின் தலைகளுக்கு முடி செய்கின்றனர். சில நேரங்களில் அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களின் பொன் வெள்ளியை கவர்ந்து அவற்றை தங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவற்றில் ஒரு பகுதியை தேவதாசிகளுக்கும் கொடுக்கிறார்கள். மனிதர்களுக்கு அழகு செய்வது போன்று பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட தெய்வச் சிலைகளுக்கு அழகு செய்கிறார்கள். துரு, அந்துப்பூச்சி ஆகியவற்றினின்று தங்களையே காப்பாற்றிக் கொள்ள அச்சிலைகளால் முடியாது. கருஞ்சிவப்பு பட்டாடைகளை அவை அணிந்திருந்த போதிலும் கோவில் புழுதி அவற்றின் மேல் அடர்த்தியாக படிவதால் அவற்றின் முகங்கள் துடைக்கப்பட வேண்டியுள்ளன. மாநில ஆளுநர் போன்று அவை ஒவ்வொன்றும் செங்கோல் ஏந்தியுள்ளன. ஆயினும் தங்களுக்கு தீங்கிழைப்போரை அழித்தொழிக்க அவற்றால் முடியாது. தங்கள் வலக்கையில் கத்தியும் கோடரியும் வைத்துள்ளன. இருப்பினும் போரிலிருந்தும் கள்வரிடமிருந்தும் தங்களையே காத்துக்கொள்ள அவற்றால் இயலாது. அவை தெய்வங்கள் அல்ல என்பது இதிலிருந்து தெளிவாகும். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். மனிதர் பயன்படுத்தும் ஏனம் உடைந்துவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. கோவில்களில் வேற்றினத்தாரால் நிறுவப்படும் தெய்வச் சிலைகள் அதை போன்றவையே. உள்ளே நுழைவோருடைய கால் புழுதியால் அவற்றின் கண்கள் நிரப்பப்படுகின்றன. மன்னருக்கு எதிராக குற்றம் புரிந்து சாவு தண்டனை பெற்ற ஒருவரை எவ்வாறு அடைத்து வைத்து எப்புறமும் காவல் புரிகின்றார்களோ அவ்வாறே தங்கள் தெய்வச் சிலைகளை கள்வர் கவர்ந்து சென்று விடாதவாறு அர்ச்சகர்கள் கோவில் கதவுகளை தாழிட்டு பாதுகாக்கிறார்கள். அர்ச்சகர்கள் தங்களுக்கு தேவையானதை விட மிகுதியான விளக்குகளை தங்கள் தெய்வச் சிலைகளுக்கு ஏற்றி வைக்கிறார்கள். ஆயினும் அவ்விளக்குகளில் ஒன்றையேனும் அவற்றால் காண முடியாது. தெய்வச் சிலைகளின் உட்பகுதி கோவிலின் உத்திரத்தைப் போலவே உளுத்து விடுகிறது என்பர். மண்ணில் ஊர்ந்து வரும் புழுக்கள் அச்சிலைகளையும் அவற்றின் உடைகளையும் அரித்து தின்கின்றன. ஆனால் அவை அதை உணர்வதில்லை. கோவிலில் எழும் புகையினால் அவற்றின் முகங்கள் கருத்து விடுகின்றன. அவற்றின் உடல் மீதும் தலை மீதும் வௌவால்களும் குருவிகளும் மற்ற பறவைகளும் உட்காருகின்றன. பூனைகளும் அவ்வாறே செய்கின்றன. அவை தெய்வங்கள் அல்ல என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். அழகுக்காக அவை பொன்னால் வேயப்பட்டுள்ளன. ஆயினும் அவற்றின் மீதுள்ள துருவை யாராவது அகற்றினால் அன்றி அவை ஒளி வீசா. அவை வார்க்கப்பட்ட பொழுது கூட அவற்றுக்கு உணர்வு இருந்ததில்லை. மிக உயர்ந்த விலைக்கு அவை வாங்கப்படுகின்றன. எனினும் அவற்றுக்கு உயிர் இல்லை. கால் இல்லாத இத்தெய்வச் சிலைகளை மனிதர் தோளில் சுமந்து செல்கின்றனர். இதனால் தாங்கள் பயனற்றவை என்பதை அவை மனிதர் அறியச் செய்கின்றன. அவற்றை வணங்குவோர் இழிவுக்கு உள்ளாகின்றனர். ஏனெனில் அவை கீழே விழ நேரிட்டால் அவர்கள்தாம் அவற்றை தூக்கி நிமிர்த்தி வைக்க வேண்டியிருக்கிறது. யாராவது அவற்றை தூக்கி நிமிர்த்தி வைத்தாலும் அவை தாமாகவே அசைய இயலாது. அவை தடுமாறி கீழே விழுந்தால் தாமாகவே நிமிர முடியாது. இறந்தோர் முன் வைப்பது போன்று அவற்றின் முன் மக்கள் காணிக்கை பொருள்களை படைக்கிறார்கள். அவற்றுக்கு படைக்கப்படும் காணிக்கை பொருள்களை அர்ச்சகர்கள் விற்று பணத்தை தங்களுக்கென்று செலவிடுகிறார்கள். அதே போன்று அவர்களின் மனைவியரும் காணிக்கை பொருள்களில் ஒரு பகுதியை உப்பிட்டு பாதுகாக்கின்றனர். அவற்றில் சிறிது கூட அவர்கள் ஏழை எளியவர்க்கு கொடுப்பதில்லை. மாதவிலக்கு பெண்டிரும் பேறுகால தீட்டு நீங்கா பெண்டிரும் காணிக்கை பொருள்களை தொடுகின்றனர். அவை தெய்வங்கள் அல்ல என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள்.
பொன், வெள்ளி, மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு பெண்கள் உணவுப் பொருள்களை படைக்கிறார்கள். இவ்வாறிருக்க அவற்றை தெய்வங்கள் என்று அழைப்பது எவ்வாறு பொருந்தும்? அவற்றின் அர்ச்சகர்கள் தலையையும் தாடியையும் அழித்துக் கொண்டு தலையில் முக்காடின்றி கிழிந்த ஆடைகளை அணிந்த வண்ணம் கோவில்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இறந்தோர் நினைவு விருந்தின் போது சிலர் செய்வது போன்று அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களின் முன்னிலையில் ஓலமிட்டு கதறுகிறார்கள். தங்கள் தெய்வச் சிலைகளுக்கு அணிவித்த உடைகளில் சிலவற்றை திருடி தங்கள் மனைவி மக்களுக்கு உடுத்த கொடுக்கிறார்கள். ஒருவர் அவற்றுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவற்றால் கைமாறு செய்ய முடியாது. மன்னர் ஒருவரை அரியணையில் ஏற்றவோ இறக்கவோ அவற்றால் இயலாது. அதே போன்று ஒருவருக்கு செல்வமோ பணமோ வழங்க அவற்றால் முடியாது. ஒருவர் அவற்றுக்கு நேர்ச்சை செய்து அதை செலுத்த தவறினால் அதை செலுத்துமாறு அவரை கட்டாயப்படுத்த அவற்றால் இயலாது. இறப்பிலிருந்து ஒருவரை விடுவிக்கவோ வலியோரிடமிருந்து எளியோரை காக்கவோ அவற்றால் முடியாது. பார்வையற்றோர்க்கு பார்வை கொடுக்கவோ துன்பத்தில் உழல்வோரை காப்பாற்றவோ அவற்றால் இயலாது. கைம்பெண்களுக்கு இரக்கம் காட்டவோ கைவிடப்பட்டோர்க்கு உதவி செய்யவோ அவற்றால் முடியாது. பொன் வெள்ளியால் வேயப்பட்ட இம்மரச் சிலைகள் மலையினின்று குடைந்து எடுக்கப்படும் கற்களுக்கு ஒப்பானவை. அவற்றை வணங்குவோர் இகழ்ச்சிக்கு உள்ளாவர். அவ்வாறிருக்க அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணுவதும் அழைப்பதும் எவ்வாறு பொருந்தும்? கல்தேயர் கூட அவற்றை மதிப்பதில்லை. பேச முடியாத ஒருவரை மனிதர் பார்க்க நேரிட்டால் அவரை பேல் என்னும் தெய்வத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றனர். அவருக்கு பேசும் ஆற்றலை கொடுக்குமாறு பேலை கெஞ்சி மன்றாடுகின்றனர். அவர்களது மன்றாட்டு அத்தெய்வத்துக்கு புரியும் என்பது அவர்களது எண்ணம் போலும். அவர்கள் இதை கூட புரிந்து கொள்வதில்லை. அவற்றை கைவிடுவதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் அத்துணை அறிவிலிகள். பெண்கள் தங்கள் இடுப்பில் கயிற்றை கட்டிக்கொண்டு சாலையோரங்களில் அமர்ந்து சாம்பிராணிக்கு மாறாக உமியை எரித்துக் கொண்டிருப்பார்கள். வழிபோக்கர் ஒருவர் அவர்களுள் ஒருத்தியை அழைத்துக் கொண்டு போய் அவளை புணர்ந்தால் அவள் தன் அருகே இருப்பவளை ஏளனம் செய்கிறாள். இவள் தன்னை போல் அழகு உள்ளவளாக மதிக்கப்படவில்லை என்றும் இவளது இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு இன்னும் அறுபடவில்லை என்றும் எள்ளி நகையாடுகிறாள். இத்தெய்வங்களுக்கு செய்யப்படுவது அனைத்தும் பொய். பின்னர் அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணுவதும் அழைப்பதும் எவ்வாறு பொருந்தும்? அவை தச்சராலும் பொற்கொல்லராலும் செய்யப்பட்டவை. கைவினைஞரின் விருப்பப்படிதான் அவை செய்யப்படுகின்றன. அவற்றை உருவாக்கியவர்களே நீண்ட நாள் வாழ்வதில்லை. அவ்வாறிருக்க அவர்கள் உருவாக்கிய சிலைகள் மட்டும் எவ்வாறு தெய்வங்களாயிருக்க முடியும்? அவர்கள் தங்கள் பிற்கால தலைமுறையினருக்கு பொய்யையும் இகழ்ச்சியையுமே விட்டுச் சென்றுள்ளார்கள். ஏனெனில் போரோ பெரும் தீங்கோ உண்டாகும் பொழுது அர்ச்சகர்கள் தங்கள் தெய்வங்களோடு எங்கு சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று தங்களுக்குள் கலந்து பேசுகிறார்கள். போரிலிருந்தோ பெரும் தீங்கிலிருந்தோ தங்களையே காத்துக்கொள்ள முடியாத இச்சிலைகள் தெய்வங்கள் அல்ல என மனிதர் அறியாமல் இருப்பது எவ்வாறு? அவை வெறும் மரத்தால் செய்யப்பட்டு பொன் வெள்ளியால் வேயப்பட்டவை. ஆகவே அவற்றின் பொய்மை பின்னர் தெரிய வரும். அவை தெய்வங்கள் அல்ல, மனிதரின் வெறும் கைவேலைப்பாடுகளே என்பதும் அவற்றுக்கு கடவுளின் ஆற்றல் ஒன்றுமில்லை என்பதும் மக்களினத்தார் மன்னர்கள் அனைவருக்கும் தெளிவாகும். பின் அவை தெய்வங்கள் அல்ல என்பதை யாரே அறியார்? அவை நாட்டுக்கு மன்னர்களை ஏற்படுத்துவதும் இல்லை, மனிதருக்கு மழை பொழியச் செய்வதும் இல்லை. அவை தங்களுக்கே தீர்ப்பு வழங்கிக் கொள்வதும் இல்லை, முறைகேடான தீர்ப்பு பெற்றவரை விடுவிப்பதும் இல்லை. ஏனெனில் இது அவற்றால் இயலாத செயல். அவை வானத்திற்கும் நிலத்திற்கும் இடையே அலைந்து திரியும் காக்கைகளை போன்றவை. பொன் வெள்ளியால் வேயப்பட்ட மரச்சிலைகள் உள்ள கோவில்களில் தீப்பற்றினால் அவற்றின் அர்ச்சகர்கள் தப்பியோடி தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். அவையோ உத்தரங்களைப் போல் எரிந்து போகும். மேலும்
மன்னர்களையோ பகைவர்களையோ எதிர்த்து நிற்க அவற்றால் முடியாது. பின்பு அவற்றை தெய்வங்கள் என எண்ணுவதோ ஏற்றுக்கொள்வதோ எவ்வாறு பொருந்தும்? மரத்தால் செய்யப்பட்டு பொன் வெள்ளியால் வேயப்பட்ட சிலைகளால் கள்வரிடமிருந்தும் கொள்ளையரிடமிருந்தும் தங்களையே காத்துக்கொள்ள இயலாது. அவற்றின் பொன்னையும் வெள்ளியையும் அவை அணிந்திருக்கும் உடைகளையும் வலியோர் கவர்ந்து செல்லும் பொழுது அவற்றால் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனவே இத்தகைய பொய் தெய்வங்களாயிருப்பதை விட ஆற்றல் படைத்த ஒரு மன்னராயிருப்பதே மேல். இத்தகைய பொய் தெய்வங்களாயிருப்பதை விட தன் உரிமையாளருக்கு வீட்டில் பயன்படும் ஏனமாயிருப்பதே மேல். இத்தகைய பொய் தெய்வங்களாயிருப்பதை விட வீட்டில் உள்ள பொருள்களை பாதுகாக்கும் ஒரு கதவாயிருப்பதே மேல். இத்தகைய பொய் தெய்வங்களாயிருப்பதை விட அரண்மனையில் ஒரு மரத்தூணாயிருப்பதே மேல். கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவை ஒளி வீசி தங்களுக்கு குறித்த அலுவலை செய்வதால் கீழ்ப்படுகின்றன. அதே போன்று மின்னல் வெட்டும் பொழுது அதை பரவலாக பார்க்கலாம். அவ்வாறே காற்றும் எல்லா நாடுகளிலும் வீசுகிறது. உலகெங்கும் சென்று பரவும்படி கடவுள் முகில்களுக்கு கட்டளையிட அவர் கட்டளையிட்டவாறே அவை செல்கின்றன. மலைகளையும் காடுகளையும் அழிக்கும் பொருட்டு மேலிருந்து அனுப்பப்படும் நெருப்பும் தனக்கு கட்டளையிடப்பட்டவாறே செயல்படுகிறது. ஆனால் இத்தெய்வச் சிலைகள் தோற்றத்திலோ ஆற்றலிலோ மேற்சொன்ன படைப்பு பொருள்களோடு ஒப்பிட முடியாதவை. மனிதருக்கு தீர்ப்பு வழங்கவோ நன்மை செய்யவோ அவற்றால் முடியாது. எனவே அவற்றை தெய்வங்கள் என ஒருவர் எண்ணவோ அழைக்கவோ கூடாது. அவை தெய்வங்கள் அல்ல என நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். அவை மன்னர்களை சவிப்பதும் இல்லை, அவர்களுக்கு ஆசி வழங்குவதும் இல்லை. அவை மக்களினத்தார் நடுவே வானத்தில் அடையாளங்கள் காட்டுவதும் இல்லை. கதிரவனைப் போல சுடரொளி விடுவதும் இல்லை, நிலாவைப் போல் ஒளி வீசுவதும் இல்லை. அச்சிலைகளை விட காட்டு விலங்குகள் மிகவும் மேலானவை. ஏனெனில் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோடி தங்களையே காப்பாற்றிக் கொள்ள விலங்குகளால் இயலும். அச்சிலைகள் தெய்வங்கள் என்பதற்கு எவ்வகை சான்றும் இல்லை. ஆகவே அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். வெள்ளரி தோட்டத்தில் வைக்கப்படும் பொம்மை காவல் புரிவதில்லை. மரத்தால் செய்யப்பட்டு பொன் வெள்ளியால் வேயப்பட்ட தெய்வச் சிலைகளும் அத்தகையனவே. பொன் வெள்ளியால் வேயப்பட்ட மரச்சிலைகள் பறவைகளெல்லாம் வந்து உட்காரும் தோட்டத்து முட்செடிக்கும் இருளில் எரியப்பட்ட பிணத்துக்கும் ஒப்பானவை. அவற்றின் மீது உள்ள கருஞ்சிவப்பு பட்டாடை, மெல்லிய உடை ஆகியவற்றை பூச்சி அரித்து விடுகிறது. இதிலிருந்தே அவை தெய்வங்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறுதியில் அவையும் அரித்து தின்னப்பட்டு நாட்டுக்கு இகழ்ச்சியாய் அமையும். எனவே சிலைகளை வழிபடாத நீதிமானே சிறந்தவர். இகழ்ச்சி அவரை அணுகாது. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகென உதிர்வர். கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரென தழைப்பர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளை வாசித்து முடிக்கிறதுக்கு தேவையான அருளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட எசேக்கியா மன்னனை போல உம்மீது ஆழமான நம்பிக்கையை கொள்ளணும் அப்பா. எங்களை சுற்றி வெளியில் அந்த அசிரிய மன்னனை போல மிகப்பெரிய எதிரிகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் உண்மை நோக்கி எங்களே தாழ்த்தி கொண்டு உங்களை நோக்கி நாங்கள் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா, எங்களோட உடம்பில் எவ்வளோ துன்பங்கள் நோய்கள் வந்தாலும் எசேக்கியா மன்னனை போல அதற்கும் உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கிட்ட நாங்கள் கெஞ்சி மன்றாடணும் அப்பா. எங்களுடைய இன்பத்திலும் எங்களுடைய துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும்
உங்களோட உறவில் இருக்கணும் ஆண்டவரே. அம்மா, இந்த ஒரு வரத்தை எங்களுக்கு பெற்று தருவீங்களாம்மா? தீராத எங்களுடைய நோய்கள், மாறாத எங்களுடைய மனம் மாறுமா? எங்களுடைய நோய்கள் தீருமாமா? எங்களுடைய பிரச்சனைகள் நீங்குமாமா? அருள் புரிந்தருளுமாமா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம்ம இன்றைய தினத்திற்கான விளக்குவரை ரொம்ப ரொம்ப சுருக்கமானது தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஆல்ரெடி படித்தது தான், எசேயா புத்தகம் ஃபுல்லாமே. அதில் குறிப்பாக இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட கவனத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 37ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்கள். அப்போது ஆமோத்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் செனகெரிபின் முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். பாருங்களேன், இது இங்கிலீஷில் பிகாஸ் யூ ப்ரேட் அபவுட் ஹிம். அசிரிய மன்னன் செனகெரிபை முன்னிட்டு நீ என்னை நோக்கி மன்றாடினாய். அதனால் அப்படி போகும். ஆக்சுவலாக அதனால்ன்ற அந்த வார்த்தை அங்கே இருக்கணும். இங்கிலீஷில் அப்படி தான் மொழிபெயர்க்கிறாங்க. பிகாஸ் யூ ப்ரேட், நீ அந்த மன்னனை குறித்து நீ என்கிட்ட ஜெபிச்சதுனால இப்போ நான் சொல்கிறேன், அவன் உன்னுடைய நகரத்துக்குள்ளே அவன் வரமாட்டான். ஒரு சின்ன ஒரு அம்பை கூட அவன் நகரத்தை நோக்கி அவன் எரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நண்பர்களே, நமக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நம்ம என்ன தான் ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு விருப்பம்னா தானே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அது கரெக்டு தான். சில சமயம் நம்ம எவ்வளோ தான் ஜெபித்தாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு மோசே அவர் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போக மாட்டார்னு சொன்னார். மோசே பல முறை ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் ஆண்டவர்கிட்ட. ஆனால் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை விடுங்கன்னு சொல்லி. ஆண்டவர் இல்லை அதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்ட்டார். நம்ம அப்படி தான் வாசித்தோம். எக்ஸாக்டாக அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் பாருங்கள் நண்பர்களே, இதே இந்த மக்களை ஆண்டவர் கொல்ல போகிறேன், உன் வழியாக நான் உனக்கு ஒரு பெரிய இனத்தை உருவாக்குன்றப்ப மோசே இல்லை வேண்டாம் ஆண்டவர்ன்றப்ப ஆண்டவர் மனசை மாற்றிக்கிறார். அப்போது என்ன நடக்குது நண்பர்களே? ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் நம்ம எவ்வளோ கேட்டாலும் தரமாட்டார். ஏன்னா அது நல்லதில்லை. அது அவருடைய ஞானத்தில் அது தவறுன்னு அவர் முடிவு செய்கிறாருன்னா ஓகே, கரெக்ட். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்காம நடக்காது. இப்போ மக்களை மன்னிக்கணுன்றது ஆண்டவருடைய திருவிழம் தான். ஆனால் அது மோசே கேட்கணும். மோசே கேட்டு அதை ஆண்டவர் செய்வார். ஸோ மோசேக்கு அங்கே ஒரு பங்கு அவர் கொடுக்குறார். என் திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு ஒரு பங்கு இருக்குது. என்ன பங்கு? நீ ஜெபிக்கணும், அந்த மக்களை மன்னிக்க சொல்லி. இப்போ எசேக்கியா மன்னன் பாருங்கள், இப்படி அந்த செனகெரிபை ஃபுல்லாக இவ்வளோ இழிவாக பேசி பழித்துரைத்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கார். பாருங்கள், நம்ம 22ஆம் வசனத்தில் பாருங்கள், உன்னை இவ்வளோ இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் ஆண்டவர் எருசலேமை காக்க போவதில்லை, அதை பாதுகாக்க போகிறதில்ல. ஆனால் அதை பாதுகாக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திருவிழம். அது எப்படி நடக்கும்? அவர் சும்மா செஞ்சிட மாட்டார். எசேக்கியா மன்னன் ஜெபிக்க வேண்டும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கணும். அது கேட்டால் மட்டும்தான் நடக்கும். கேட்கலன்னா அங்கங்கே ஆண்டவர் அதை அவருடைய திருவிழமாக வைத்திருப்பார். நம்மளுடைய தாழ்ச்சினால் நம்மளுடைய இறங்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காததுனால அது அப்படியே அங்கங்கே நின்று கிடக்கும். இதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலான்னு வந்தவர்களே. ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு திருமணம், ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ரெட்ரீட் போய் ஜெபிப்போம், இல்லை ஒரு நவநாள் வச்சு ஜெபிப்போம், இல்லை ஜெபமாலைகள் ஜெபிப்போம். அதுக்கப்புறம் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்போது அதை நம்ம பைபிளில் வாசிப்போம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் ரோமியர் 8ஆம் அதிகாரமும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சில கலாத்தியரில் நம்ம அங்கே வாசித்தோன்னா, நமக்குள்ளே தூய ஆவியினவரை நம்ம என்ன ஜெபிக்கணுன்றதை பெருமூச்சுகளோட அவர் ஜெபிக்கிறாராம். ஸோ ப்ரேயர்ஸ் ஆவியினவர் நமக்குள்ளே உணர்த்தி இதை கேட்க சொல்லி கேட்டார்னா அது வரும். ஸோ கடவுளே நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கடவுளே திரும்பவும் அதை அதுக்கு வழங்குகிறார். நம்ம மனுஷ இயல்பில் நம்மளுடைய புத்தியில் ஜெபிச்சோன்னா சில சமயம் அது நடக்காது. ஏன்னா நம்ம கேட்பது
புனித யாக்கோபு கூறுவது போல் அவருடைய திருமுகத்தில் தவறான நோக்கத்தோடு கேட்குறோம். இல்லை அது வந்து நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ ஆண்டவர் அதனால் அதை கொடுக்க மாட்டார். பட் ஆவியானவர் உணர்த்தி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதை கொடுப்பார். ஸோ நம்ம கேட்குறது எல்லாமே கிடைச்சிடாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கேட்காம கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கேட்பது நல்லது எல்லா விஷயத்துலையும். இதுதான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம் இதில் இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்துலேருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள் 22ஆம் வசனத்தில் 37ஆம் அதிகாரத்தில், கன்னிமகள் சீயோன் உன்னை அவமதித்து எள்ளி நகையாடுகிறாள். மகள் எருசலேமே உன் பின்னால் நின்று இகழ்ச்சியுடன் தலையசைக்கிறாள். யார்? இந்த அசிரியா. பாருங்க அன்பர்களே, இங்கே மாதா திரும்பவும் வேர்ஜின் டாட்டராக, கன்னி மகளாக, சியோன் வந்து ஒரு கன்னி மகளாக. பாருங்கள் மாதாவுக்கு என்ன ஒரு டைரக்டான இறைவாக்கு, கன்னி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். இங்கே பாருங்கள் அந்த கன்னி மகள் சியோனே, அதே போல் மகள் எருசலேமே. பாருங்களேன் அன்பர்களே, எவ்வளோ அழகாக மாதாவை இங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. எருசலேம்னாலும் சியோன்னாலும் மகள், அதுவும் கன்னி மகள். அதுக்கப்புறம் 26ஆம் வசனம் பாருங்கள். நம்ம யோசிப்போம், ஒரு சில பேர்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க வாழ்க்கையில், இல்லை என்னென்னமோ அநியாயம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களாம் வந்து நல்லா தானே போயிட்டுருக்கு. அதுவும் கடவுளுடைய திருவிழப்படி தான் நடந்துட்டுருக்கான்னு மதங்களே. பாருங்கள், அவர் சொல்ல இருப்பாங்க, நீ போய் எங்கெங்கேயோ எல்லாத்தையும் கொன்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி நீ பெருமை பாராட்டுறியே. அசிரிய மன்னனை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நானே தொடக்கத்திலிருந்து முடிவெடுத்து செயல்படுகிறேன் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படின்றாரு. நான் தான் இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பிளான் பண்ணேன், நான் உனக்கு வல்லமை கொடுத்து பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் நீ இதெல்லாம் பண்ண அப்படின்றார் ஆண்டவர். ஸோ இதுவும் ஆண்டவருடைய திருவிழப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த ஒரு ஆன்சர் கிடைக்கிது பாருங்களேன். 28ஆம் வசனம் பாருங்கள், நீ இருப்பது, நீ போவது, நீ வருவது, எனக்கு எதிராய் நீ கொந்தளிப்பது அனைத்தையும் நான் அறிகிறேன். அந்த ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் கூட எசேக்கியா மன்னன் அவர் ஜெபிச்சதுனால, நீ என்கிட்ட அவனை பற்றி கேட்டதுனால இப்போ நான் உனக்கு இறங்கி விடுதலை செய்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஜெபத்தினால் நகர்த்த முடியும் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரூக்கில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகு என்னும் ஆடையை நீ அணிந்து கொள். அன்பார்ந்தவர்களே பாருங்களேன், திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் இதே போல் எருசலேமே ஒரு பெண் இருக்கிறாங்க, பேறுகால வழியில் துடிக்கிறாங்க, அவங்க கதிரவனை ஆடையை அடைஞ்சிருக்காங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், துன்பத்துயர ஆடையை எடுத்துட்டு நான் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றும் ஆடையை நீ அணிந்து கொள்ள அப்படின்றார். அப்போ பாருங்களேன், கடவுளுடைய மாட்சி தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கதிரவனை போல் ஒளிருது. புனித பவுல் வந்து ரோமேர் 13:14 வசனம் அதில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவை ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்னு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அது நம்மை படைத்தவரினுடைய சாயலுக்கு ஏற்ப அது புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். அப்போ ரோமேரில் வந்து கிறிஸ்து இயேசு அணிஞ்சுக்க சொல்கிறாரு. கொலோசியர் 3:10 வந்து தந்தையாம் இறைவனை அணிந்து கொள்ள சொல்கிறார். எபேசியர் 4:24 வாசம்னா நீதியையும் பரிசுத்தையும் ஆடையை அணிந்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. இது எல்லாம் என்னத்தை வெளிப்படுத்தும்? கடவுளின் மாட்சி, க்ளோரி. அப்போ அது கதிரவனை போல தான் நம்மளும். அப்போ பாருங்கள், மாதா தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய நீதி, பரிசுத்தம், இது எல்லாத்தையும் மாதா அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் புனித பவுல் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளையே இப்படி அறிஞ்சிக்க சொல்கிறாருன்னா மாதா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்கள். இன்னும் புதுப்பிக்கப்பட்டு தந்தையின் சாயலில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பாரூக் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவரே உண்மையே நாங்கள் வழிபட வேண்டும். பாருங்களேன், நீங்கள் அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது இறைவாக்கினர் சொல்கிறாரு, உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரே உண்மையே நாங்கள் வழிபட வேண்டும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள், ஏனெனில் என் தூதர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு உங்கள் வாழ்வை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் நண்பர்களே, அப்போ நம்மளும் கூட இதை ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நம்ம சொல்லலாம். பிற மதத்து சகோதரர்களை பார்த்து அந்த கோயிலை பார்க்கும்போது, அவங்களுடைய மசூதிகளை பார்க்கும்போது நம்ம மனசில் சொல்லிக்கணும், ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நாங்கள் வழிபடணுன்றது மட்டும் இல்லை,
நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? புதிய உடன்படிக்கையை சார்ந்தவர்கள், ஆண்டவரே நாங்கள் மட்டும் இல்லை, இவர்களும் உங்களையே வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்கள நம்ம ஆண்டவர்கிட்ட கூட்டு வரத்துக்கு எப்படியாவது நம்மளுடைய நல்ல முன்மாதிரியான வாழ்வினாலோ இல்லை நம்மளுடைய சொல்லினாலோ செயலினாலோ நற்செய்தியை அறிவிக்கணும். அந்த கடமை நம்மக்கிட்ட இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் அன்பர்களே, 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25ஆம் வசனம் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் இரக்கம் பெறுவோம். உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளதாக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளதாக இருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதான் இன்றைக்கி வாசிக்கிறோம். நீங்கள் குடிக்க தண்ணீர் குடித்திங்கன்னா உங்களுக்கும் குடி தண்ணீர் கொடுக்கப்படும். அன்பர்களே, இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம எந்த அளவையால் அளக்கிறோமோ ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதே அளவையால் நம்ம கொடுக்கப்படும். நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ அதை விட அதிகமாக கூட அமுக்கி குலுக்கி மடியில் போட்டு சரீர அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நானுமே கூட முன்னெல்லாம் அந்தளவு செஞ்சதே இல்லை அன்பர்களே தர்மங்கள். பட் சின்ன வகையில் செய்ய ஆரம்பிக்கும் போது அதுக்கே ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளுடைய தேவையின் டைமில் அப்படி உதவுறார் அன்பர்களே. கேட்கவே இல்லை, ஆனால் யாராவது வந்து தேடி வந்து உதவி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம யாருக்கோ அந்த ஒரு இத்தனைக்கு நம்ம ரொம்ப சின்ன உதவி செஞ்சுருப்போம், அதுக்கே ஆண்டவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரீரக்குள்ள அளவுக்கு வந்து போடுறாரு. அதுக்கு நானும் சாட்சி, நீங்களும் நிறைய பேர் சாட்சிகளாக இருப்பீங்க. ஸோ தாராளமாக ஏழைகளுக்கு மதர் ட்ரீஸா கான்வென்ட்டு, புவர் கிளேரோடைய கான்வென்ட்டு, அவங்களாம் வந்து உண்மையிலே அவங்களாம் நம்மளுடைய தாராள உலகத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. நமக்குள்ளே ஆவியானவருடைய தூண்டுதலை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தாராளமாக கைகளை விரிக்க முயற்சிப்போம். சரி நண்பர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு நம்ம எசேக்கியேல் புத்தகத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆமேன்.